ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ப்ளூ ட்ராகன் அது மாதிரி மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரீடிங் விட்ருப்போம். அதே மாதிரி நான் கொஞ்சம் முன்னாடியே இதை செப்பரேட் பண்ணேன், ரெட் கோயை. அதை தான் இப்போ நம்ம ப்ரீடிங் விட போகிறோம். மேல்லாம் இங்கே இருக்குது, ஃபீமேல்லாம் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேல் வந்து வாயிலே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேல் வந்து அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 மேல் இருக்குது. இப்போ இதை நம்ம பிடிச்சி இது பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபீமேல்ஸை பிடிச்சாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் மேல் டேங்கில் விடணும். மேல் டேங்கில் கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் செக் பண்ணி விடணும். இதை வந்து இனிமேல் நான் டெய்லியும் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்களும் டெய்லியும் பாருங்கள். எப்படி இந்த வீடியோவில் நம்ம ரெட் கோய் ப்ரீடிங் தான் பார்ப்போம். எஸ்பெஷலி ரெட் கோய் ப்ரீடிங். இது மாதிரி பிரித்து வச்சோடனே ஸ்டொமக்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டொமக் பெருசாக இருக்கும். குட்டி போட்டோன்னே இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். டேங்க்கில் ரொம்ப அழுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் மேலுக்கிட்ட போயிடுச்சு. இந்த மேலில் ஏதாவது ஒரு மேல் வந்து இதுக்கு பேர் ஆகி சேஸ் பண்ணும். இதோ இப்போ பார்த்திங்களா, சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே குட்டி போட்டுரும். நம்ம 1 மந்த்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் ஒரு வீடியோ இது பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போயே நான் ப்ரீடிங் கேஜ் வாங்கிக்கணும். நான் யூஸ் பண்ணுற ப்ரீடிங் கேஜை இப்போ காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீடிங் கேஜை வர வச்சிடலாமா? பந்தனம் போட்டு வந்துரு. ஐயோ, மேலேருந்து எப்படியோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ரீடிங் கேஜு. இதை என்ன பண்ணால் இப்படியே வைக்கக்கூடாது, இப்படியும் வைக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது கொஞ்ச நாள் ப்ரீட் ஆனோன்னா ஸ்டொமக் வந்து உங்களுக்கு ரொம்ப பல்ஜாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இந்த 2ல் இது மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் இல்லை ரவுண்ட் ஸ்பேஸ் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இதில் இந்த ப்ரீடிங் இதை வாட்டர்லாம் இது பண்ணி இது மாதிரி வச்சு கீழே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரீடிங் கேஜை அப்படி வச்சிட்டிங்கன்னா வச்சு நீங்கள் மீனை விட்டிங்கன்னா குட்டி சேஃபாக இருக்கும். அப்படி இல்லை இது மாதிரி டப்பாலாம் நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்க தெரியுமா, அதே இதில் கரெக்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டு இதை எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சி உள்ளே போட்டுறான். அது இன்னொரு இது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபீமேல்ஸை மேல் போட்டு சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.